அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, OSPF ஸ்டப் ஏரியா டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆஃப்டர் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபில் கான்ஃபிகரேஷன் பண்ணிவிட்டு ஈச் ஏரியா டைப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனும் பண்ணிடலாம். டு ஸ்டார்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்டப் ஏரியா ஃபஸ்ட்டு. ஸோ இதை இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலி ஸ்டப் ஏரியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா NSSA ஏரியான்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த டோட்டலி NSSA. ஸோ இந்த ஈச் ஏரியா டைப்ஸு அதில் என்னென்ன ரவுட்ஸ் LSA டைப்ஸ் அலோடடு, அப்புறம் அதை வந்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது, எப்படி வந்து இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம கான்ஃபிகர் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ மெயினாக இந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் OSPFல வந்து பை டிஃபால்ட் வந்து இந்த LSAஸ்ன்றது வந்து லிங்க் ஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ரவுட்டர்ஸ்லையும். ஸோ இந்த ஃப்ளட்டிங் ஸ்கோப்பை வந்து குறைச்சி உங்களுக்கு மினிமல் LSA வந்து வச்சு உங்களுடைய SPF கால்குலேஷன் உங்கள் ரவுட்டர் வந்து ஓவர் ப்ராசஸ் ஆகாமல் இருக்கதா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்க. கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை அண்ட் ரவுட்டர்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கான்ஃபிகர் பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு லோ எண்ட் ரவுட்டர் இருக்குது, ஒரு லோ எண்ட் ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன சொல்கிறது மல்டிபிள் தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரவுட்ஸ் LSAஸை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஏரியாஸை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஒரு சின்ன இதில் பார்த்தலாம் என்னென்ன ஏரியாவில் என்னென்ன LSAs டைப்ஸ் வந்து டினை பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா 0. ஸோ இப்போது ஏரியா 0ன்றது பார்த்திங்கன்னா நார்மல் ஏரியா உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா LSA 1 to 5 வந்து உங்களுக்கு வந்து அலோடு 1 to 5 LSA till 5. ஓகேங்களா? ஸோ LSA பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நான் தம்ப்நெயிலில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இருக்க எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஏரியா 0 வழியாக தான் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஏரியா வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பார்டர் ரவுட்டர்னு சொல்லுவோம், ABR. ஓகேங்களா? ABR. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் அதர் தென் OSPF ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணுற ஸ்டாட்டிக் நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை வேறு சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ரவுட்ஸ் வரலாம், வேறு கஸ்டமர் கிட்டேருந்து உங்களுக்கு ரவுட்ஸ் வரலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த OSPFல டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்றதுனால அதை கனெக்ட் பண்ணுற ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ASBR, அட்டானமஸ் சிஸ்டம் பவுண்டரி ரவுட்டர். ஓகேங்களா? ASBR. இந்த ASBR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஏரியாவிலே இருக்கும். NSS ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ASBR வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் ஏரியா. ஓகேங்களா? இந்த ஸ்டப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல், ஸோ இப்போ பேசிக்கலாக உங்களுக்கு வந்து ஒரு அதர் தென் OSPF ப்ரோட்டோக்காலோ டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ஸ்லேருந்து OSPF இன்ஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ரீடிஸ்ட்ரிபியூட்னா ஒரு ப்ரோட்டோக்கால்லேருந்து ரவுட் வந்து லைக் கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா EAGRP இருக்குது, இல்லை ஸ்டாட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் OSPFக்கு கொடுக்குறீங்க, இல்லை OSPFலேருந்து வைஸ் வர்ஸா இது கொடுத்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் இந்த டைப் OSPF ரவுட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா LSA 5 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணியிருக்குன்னா E1 E2ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டினோட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 5 LSA இல்லைனா எக்ஸ்டர்னல் LSAன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் LSA வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டப் ஏரியாவில் அலோடு கிடையாது. ஸோ அதனால் இந்த டைப் 5 LSA அலோடு இல்லைன்றதுனால நம்மளுக்கு என்ன ASBRன்ற ஒரு ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து கிடையாது. ஏன்னா இந்த LSA 5 அலோடட் கிடையாது இந்த பர்டிகுலர் ஏரியாவில். ஸோ அதனால் வந்து நோ ASBR. உங்களுக்கு இன்டர்வியூ கொஷனில் வந்து ஸ்டப் ஏரியாவுக்கும் நார்மல் ஏரியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஸ்டப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ASBRே கிடையாது அண்ட் இட் ரிஜெக்ட்ஸ் தி பிகாஸ் இட் இஸ் நாட் அலோட் டு இன்ஜெக்ட் டைப் 5 LSA அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் ஏரியா. ஸோ இப்போ டோட்டலி ஸ்டப் ஏரியான்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டப் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைப் 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலோடு. ஓகேங்களா? ஸோ இதையும் ஃபர்தர் மினிமைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் வந்து LSA 1 to LSA 3 2 சாரி
2 வரைக்கும் அலோடு. ஆனா இதில நீங்க கேட்கலாம், ஓகே இப்போ வந்து எனக்கு எல்எஸ்ஏ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க. பட் எனக்கு ஒரு இந்த ரவுட்டர்லேருந்து எனக்கு எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் வெளியில இருக்க வேற நெட்வொர்க்ல இருக்க ரவுட்டர வந்து நான் வந்து ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி என்னால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஆர் என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபால்ட் ரூட் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் ரூட்ட வந்து உங்களுக்கு இங்க வந்து ஸ்டப் ஏரியா இந்த ஏரியாக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஈவன் தோ எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரவுட் இல்ல. எனிதிங் எனக்கு வெளில எக்ஸ்டர்னலா ரீச் பண்ணணும்னா, இந்த டிஃபால்ட் ரூட்ட எடுத்துட்டு இங்க வந்துரும். ஓகேங்களா? இங்க வந்துட்டு இங்க வந்தோனே நார்மல் ஏரியா. ஸோ நார்மல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரவுட்டரோட எல்எஸ்ஏ அண்ட் ரீச்சபிலிட்டி இருக்கும். எப்படி ரீச் பண்றது? ஸோ அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் வந்து ரீச் பண்ணிடுவான். ஸோ சேம் அப்ளிகபிள் டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டப்பி ஏரியா டோட்டலி ஸ்டப்பி ஏரியாக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஏ டிஃபால்ட் ரவுட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓஐஏன்னு இருக்கும். ஓஐஏ இஸ் நத்திங் பட் எக்ஸ்டர்னல். இது மட்டும் எல்எஸ்ஏ 3 வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் எல்எஸ்ஏ மட்டும் அலோடு. மத்தபடி சம்மரி எல்எஸ்ஏ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில அலோடு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்லி டிஃபால்ட் ரவுட் எல்எஸ்ஏ 3. எல்எஸ்ஏ 3ன்றது சம்மரி எல்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்எஸ்ஏ 3 வந்து அலோடு. அதர் தென் இதை தவிர வேற மற்ற டைப் ஆஃப் எல்எஸ்ஏ 3 வந்து பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாது. டோட்டலி ஸ்டப்பில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்எஸ்ஏ ஏரியா நாட் ஸோ ஸ்டப்பி ஏரியா. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ரவுட்டர்ஸ் கிடையாது. பட் இன் சம் கேசஸில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் வந்து ரவுட்டர் வந்து கனெக்டிவிட்டி வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல வேணும் அப்படின்றப்போ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்எஸ்ஏ ஏரியாவை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலாக நம்மளுக்கு தெரியும் ஸ்டப்புனாலே என்ன அர்த்தம், டைப் 5 எல்எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட். அப்போ நான் எப்படி வந்து ஏஎஸ்பிஆர் வந்து நான் வந்து எனக்கு வந்து இங்கே அலோடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்எஸ்எஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைப் ஆஃப் எல்எஸ்ஏஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் டைப் 7 எல்எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ உங்களுக்கு இஏஜிஆர்பிஆர் ஸ்டாட்டிக் ரவுட் நீங்கள் வந்து இதை ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மல் ஏரியா வந்து டைப் 5 வருவான் உங்களுக்கு. நார்மல் ஏரியாவில் இன்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஏஎஸ்பிஆர்லேருந்து. இதுவே நீங்கள் என்எஸ்எஸ் ஏரியாவில் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் வந்து ஷோர் ஐபி ரவுட் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 7. அது எப்படி வந்து என்எஸ்எஸ்ஏ நீங்கள் கண்டுபிடினா N1 N2 வந்து உங்களுக்கு வந்து டினோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் ஷோ ஐபி ரவுட் போட்டிங்கன்னா. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஏ ஏரியா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இது இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட் ரவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்எஸ்ஏல வந்து இன்ஜெக்ட் ஆகாது. ஸோ இதை நம்ம இன்ஜெக்ட் எப்படி பண்ணலாம்னா நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்ஜினேட் ஆல்வேஸ்ன்ற நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு ரவுட் மேப் பண்ணி உங்களுக்கு டிஃபால்ட் ரவுட் ஏதாவது ஒரு ரவுட் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் டிஃபால்ட் ரவுட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிஷன் போட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்ஜினேட் ஆல்வேஸ்னால் எனக்கு எந்த கண்டிஷனில் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட் ரவுட்டை வந்து அட்வர்டைஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கு தான் இந்த கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சேம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி என்எஸ்எஸ்ஏலும் அதே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டோட்டலி ஸ்டப்பு மாதிரியே 3 and 5 வந்து அலோடட் கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பிஆர் வந்து அதோட ஏஎஸ்பிஆரோட ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா N1 N2 வந்து நம்மளுக்கு வந்து டினோட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷல் ஏரியாஸ் ஸ்டப், டோட்டலி ஸ்டப், என்எஸ்எஸ்ஏ அண்ட் டோட்டலி என்எஸ்எஸ்ஏவோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரவுட்டரில் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னோட டோபாலஜி. ஸோ இந்த 2 ரவுட்டரில் தான் வந்து இப்போ நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம், R1 and R3ல. பேசிக் ஓஎஸ்பிஎஃப் கனெக்டிவிட்டி ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஷோரன் நான் செக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, நான் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு ஃபாண்ட்டு. ஸோ நான் ஃபாண்ட் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் நல்ல விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1ல இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏரியா டைப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏரியாவாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இதை நம்ம ஸ்டப் ஏரியா வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். கான்ஃபிகர் ரவுட்டர், கான்ஃபிகர் டெர்மினல், router OSPF 1, area 1, stub. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டு டவுன் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டப் ஃப்ளாக்னு இப்போ நீங்கள் ஹலோ பேக்கெட்டில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் நம்ம வீடியோஸில். பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ தட் இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது. இந்த ஸ்டப்ன்றது ஒரு ஃப்ளாக். ஓகேங்களா, ஸோ ஸ்டப்பு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எண்ட் ரவுட்டர் நெய்பர் ரவுட்டர்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டப்புன்னு கான்ஃபிகர் பண்ணால் தான் இந்த ஓஎஸ்பி இந்த நெய்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆகும். ஏரியா 1 ஸ்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்பிஎஃப் நெய்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இஸ் ஷோ ஐபி ரவுட். ஓகே, ஸோ இப்போது என்னுடைய செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 0ல் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஆர் ரவுட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா 1ல் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப். ஓகேங்களா, ஏரியா 1 ரவுட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரியே என்னாச்சு உங்களுக்கு, இங்கே நம்ம ஸ்டப்புன்னு கான்ஃபிகர் பண்ண உடனே நம்மளுக்கு ஏபிஆர். ஓகேங்களா, ஸோ இந்த 13.1 தட் இஸ் ஏபிஆரோட ஐபி. ஸோ ஏபிஆர் கிட்ட இருந்து நம்மளுக்கு டிஃபால்ட் ரவுட் வந்து இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஐஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்டர் ஏரியா ரவுட் டைப் 3 LSA. ஸோ உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் எப்படி வெரிஃபைனா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சம்மரி LSA, சம்மரி LSAல நம்மளுக்கு 0.0.0.0 வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. திஸ் இஸ் டைப் 3 சம்மரி LSAன்றது டைப் 3 LSA. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணதில் இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். டிஃபால்ட் ரவுட் இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு டைப் 5 வந்து அலோட் கிடையாது. இதை நம்ம உங்களுக்கு வெரிஃபை பண்ணோன்னா நம்ம பேசிக்காக கான்ஃபிகரேஷன் டெர்மினல் போயிட்டு ஐபி ஒரு லூப் பேக் இன்டர்ஃபேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். Sorry, it's 1.255.255.255.0. So exit router OSPF 1 redistribute connector நான் இந்த கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துச்சு பாருங்கள். இங்கே router is currently an ASBR having only one area which is stub area. உங்களுக்கு இங்கே வந்துருச்சிங்களா? ஸோ இந்த எரர் வந்து உங்களுக்கு வந்துடும். இட்ஸ் நாட் எ வேலிட். சாருங்க, ASBR வித்தவுட் எ வேலிட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த எரர் வந்து வந்துருச்சு உங்களுக்கு. இது ஏன்னா இது வந்து ஸ்டப் ஏரியா. ஒரு டிஸ்ட்ரிபியூட் கனெக்டர். ஓகே, இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வந்து கேட்கலாம் இல்லையா கொஷின்ஸ். ஓகே, நான் இப்போது ரீடியூஸ்ட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 5 LSA வந்து அட்வர்டைஸ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலி ஸ்டப் ஏரியா வந்து கான்ஃபிகர் பண்ணி பார்க்கலாம். இந்த டோட்டலி ஸ்டப் ஏரியா நம்ம கான்ஃபிகர் பண்ணால் ஒன்லி ஏபிஆரில் மட்டும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணால் போதும். மற்ற ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் இந்த ஸ்டப் கான்ஃபிகரேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் போதும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப்புன்னு கான்ஃபிகர் பண்ணுறோம். இங்கேயும் ஸ்டப் அப்படின்ற ஃப்ளாக் கான்ஃபிகர் பண்ணுறோம். அதே மாதிரி ஏரியா 2ல் இருக்க இந்த ரவுட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டப் ஃப்ளாக்ல இருந்தால் போதும். ஆனால் இந்த ஏபிஆரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டப் நோ சம்மரின்றது தான் கமாண்ட். ஸ்டப் நோ ஐஃபன் சம்மரி. ஓகே, இதை குயிக்காக கான்ஃபிகர் பண்ணுறோம். இட்ஸ் ஒன் லைன் கமாண்ட். ரவுட்டருக்கு ஓகே, ஏரியா 1 ஸ்டப் நோ சம்மரி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஓகே எப்படி வந்து நான் ஸ்டப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட் வந்து இன்ஜெக்ட் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் ஏர்லியர் நம்ம ஸ்டப்பு வெறும் பியூர் ஸ்டப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 சம்மரி LSA கிடச்சிது.
நீங்கள் ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நம்ம டேட்டா பேஸ் கேட்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 0.0 கிடச்சிது. 192.168.12.0 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மரி எல்எஸ்ஏ வந்து எனக்கு கிடச்சிது. ஆனால் நான் டோட்டலி ஸ்டப்பாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒன்லி டிஃபால்ட் ரவுட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3 எல்எஸ்ஏவாக இங்கே வருது. ஆனால் மற்ற எல்எஸ்ஏ 3s வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் டேட்டா பேஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்டப்புக்கும் டோட்டலி ஸ்டப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்கே உங்களுக்கு. ஓகே, இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஏ ஏரியா. சேம் தான். நீங்கள் ரவுட்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ரவுட்டர் 1ல் போயிட்டு, அதாவது ஏரியா 0 ரவுட்டர், அதுதான் வந்து ஏபிஆர் ரவுட்டரில் போயிட்டு இந்த கான்ஃபிகர் டெர்மினல் ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவேன். நோ ஏரியா 1 ஸ்டப் நோ ஐஃபன் சம்மரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஏரியா 1 ஷூரன் ஓகே. இப்போ ஓஎஸ்பிஎஃப் நெய்பர்ஷிப் வந்து டவுன் ஆகணும். ஓகே, டவுன் ஆகிடுச்சு. ஏரியா 1 கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஏ என்டர். செக் பண்ணலாம் ஏன் நெய்பர்ஷிப் இருந்தால் பார்க்கலன்னு. கனெக்டட் வந்து இது கூட தான் கனெக்டாக இருக்குது. இந்த லிங்க்கில் தான் ஏரியா 1 பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகே, ஓஎஸ்பிஎஃப் 1 ஏரியா 1 கனெக்ட் தான். அடுத்தது என்எஸ்ஏ டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்எஸ்ஏ. ஓகே கைஸ், லைக் நான் என்ன பண்ணேன்னா இங்கே ஸ்டப்புன்ற கான்ஃபிகர் பண்ணால் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சொல்லும்போது ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 ஏரியா 1 நோ ஏரியா 1 ஸ்டப் ஏரியா 1 என்எஸ்எஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ ஏரியா 1 என்எஸ்எஸ்ஏ நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஷூரன் ஓகே, இப்போ அப்போ ஆயிடுச்சு. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு லைக் மிஸ்லீடிங் பண்ணிட்டேன் உங்களுக்கு கான்ஃபிகரேஷனில். என்னென்னா சொல்லும்போது சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஸ்டப்புனா இங்கே ஸ்டப்புன்னு இதை கான்ஃபிகர் பண்ணால் போதும். இங்கே மட்டும்தான் வந்து ஸ்டப்புன்னு கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ஸ்டப்பு நோ சம்மரின்னு கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்எஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்எஸ்எஸ்ஏன்னு கான்ஃபிகர் பண்ணோம். என்எஸ்எஸ்ஏ ஏரியா, ஏன்னா ஸ்டப் ஏரியாவில் இல்லைங்களா, இது என்எஸ்எஸ்ஏ ஏரியா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டப்புன்னு கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்எஸ்எஸ்ஏன்னு கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி ஏபிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்எஸ்ஏன்னு கான்ஃபிகர் பண்ணணும். உங்களுக்கு டோட்டலி ஸ்டப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்எஸ்எஸ்ஏ நோ ஐஃபன் சம்மரி கொடுத்தா போதும். இந்த ரவுட்டர்ஸில் வந்து நீங்கள் இந்த டோட்டல் என்எஸ்எஸ்ஏ ரவுட்டர்ஸில் நீங்கள் எதுவும் கான்ஃபிகர் பண்ணணும்னா லெட் இட் பி டிஃபால்ட் என்எஸ்எஸ்ஏ. ஓகேங்களா? நீங்கள் இந்த டோட்டல் என்எஸ்எஸ்ஏக்கு மட்டும்தான் இந்த நோ சம்மரி கமாண்டை ஏபிஆரில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலி என்எஸ்எஸ்ஏல நான் என்எஸ்எஸ்ஏல நான் சொன்ன மாதிரி எனக்கு டைப் 1 to டைப் 3 அலோடு, அதே மாதிரி டைப் 7 அலோடு. ஆனால் எனக்கு டைப் பார்த்தீங்கன்னா 5 வந்து அலோடட் கிடையாது. ஆனால் எனக்கு அதே சமயத்தில் எனக்கு டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டு இன்ஜெக்ட் ஆகலை. ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1
ஏரியா 1 NSSAன்னு கொடுத்துருந்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் ஆர்ஜினேட் இன்ஃபர்மேஷன் ஆர்ஜினேட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்ஜினேட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம இதை ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் ஒரு கமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன வந்து உங்களுக்கு வந்து வந்துன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்ஜினேட் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய ரவுட்டிங் டேபிளில் நான் வெரிஃபை பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட் ரவுட் இன்ஜெக்ட் ஆகிடுச்சு ஏபிஆர்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா N2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 7 LSA வந்து வந்திருக்கு. ஸோ இது டைப் 3 வரல, எனக்கு டைப் 7 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜெக்ட் ஆகிருக்கு டிஃபால்ட் ரவுட்டு எங்கேருந்து ஏபிஆர்லேருந்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கான்ஃபிகர் முடிச்சிட்டோம்னா NSSA முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி NSSA வந்து கான்ஃபிகர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு திருப்பி நான் R1ல் போயிட்டு சேம் கமாண்டு தான். ஓகேங்களா, OSPF டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ண போனால் டோட்டல் NSSA நாட் ஸோ ஸ்டப்பி, டோட்டலி நாட் ஸோ ஸ்டப்பி. ஸோ ஏரியா 1 NSSA no hyphen summary. இப்போ கான்ஃபிகர் பண்ணோன்னே எனக்கு இப்போ என்னோடய நெய்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அப் ஆகிடும். சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நெய்பர்ஷிப் வந்து அப் ஆகிடுச்சு. டூ ஷோ ஐபி OSPF நெய்பர், எங்கள் நெய்பர்ஷிப் அப் ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம ரவுட்டிங் டேபிள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஷோ ஐபி ரவுட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ரவுட் வந்துருச்சு. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு டைப் 3 வந்து இங்கே வந்து வந்திருக்கு டோட்டலி NSSAக்கு. exit show run. ஓகே, ஸோ இதில் வந்து டோட்டலி நோ சம்மரி நம்ம வந்து டோட்டலி NSSA பண்ணோம். ஆனால் நம்ம டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்ஜினேட் கமெண்ட் கொடுக்கல. ஆனால் அது பார்த்திங்கன்னா டோட்டலி NSSAக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ரவுட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ட் ஆகிடுது. டிஃபால்ட் ரவுட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஜெக்டட் ஃப்ரம் ஏபிஆர். அப்போது எனக்கு NSSAயில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபால்ட் ரவுட் வந்து எனக்கு நான் மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் வச்சு ஜென்ரேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கான்ஃபிகரேஷன் வெரிஃபிகேஷனும் நான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப் செட்டப்பில் கான்ஃபிகர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுறேங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.